தாத்தா பேர், பாட்டி பேர், அப்பா பேர், அம்மா பேர், பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் கேட்குறாங்க. அதனால் வந்து குளறுபடியாக இருக்குது. ஃபார்ம் வாங்குற இடத்துல வந்து தப்பாக எழுதுகிறாங்க. அதனால் திருப்பி ஃபார்ம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் முற்றிலும் இந்த எஸ்ஆர் ஃபார்மை வந்து ரத்து செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2002ல் ஓட்டு போட்டவங்களை வந்து எங்கே போட்டாங்க, எங்கே வச்சாங்கன்றது யாருக்குமே தெரியாது. சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. எங்களை வந்து இப்போ அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எடுத்து அதில் ஃபார்மில் ஃபுல்லப் பண்ணணும், வைக்கணும், நம்பருங்க இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நாங்களாம் வந்து அன்றாட 10 நாளைக்கு முதல் நடக்கிறதவே மறந்துடுவோம். இன்னைக்கு காலத்தில் வந்து 2002ல் நாங்கள் எங்கே ஓட்டு போட்டோம்ன்றது எங்கே தெரியும்? இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்லாம் எதுக்கு? இதை வந்து அவங்களா வந்து நேரடியாக வந்து எங்களை சொல்லி இந்த மாதிரி எழுதுங்கன்னு சொன்னால் எழுதலாம். அதை 2002 வந்து எங்கள்கிட்ட எழுத சொல்கிறாங்க. 2002 நாங்கள் எங்கள்கிட்ட சார் எங்கே சார் இருக்குது, எங்கே போய் பார்க்குறது? 2002 எங்கே இருக்குது? 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்டால் நாங்கள் எங்கே போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இதை வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கல சார். இது ரொம்ப தப்பான இதை தேடி எடுங்கிறாங்க. தேடி எடுத்து நான் யார்கிட்ட போய் தேடி எடுக்கிறது? இல்லைன்னா எங்கள் ஓட்டு போயிடுங்கிறாங்க. ஓட்டு போயிடும் சொல்லும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? மன உளைச்சல் எங்களுக்கு ரொம்ப ஏற்படுது. இதனால் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியல, பேச முடியல எங்களால். ரொம்ப முடியாதவங்க, தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கான நியூஸ் தான். திடீர்னு ஒவ்வொரு அறிவிப்பு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான், நம்மளை கஷ்டம் தான் படுத்திட்டு இருக்கா மேலும். 2002 ஃபார்மில் எங்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதில் நான் என்னுடைய அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் தேடும்போது கூட அந்த டீட்டெயில் கூட எங்களுக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. இருந்தாலுமே நான் இன்னும் இந்த ஃபார்மை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆன்லைனில் வர்றதுக்காகவே எங்கள் அப்பாவுடைய டீட்டெயில்ஸை நான் லிஸ்ட்டில் தேடி எல்லாத்துலேயும் தேடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா 9,500 ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறதுலே ஒரு 5,000 ஃபார்ம் கூட வர முடியல. ஏன்னா யாராலையும் அதை ஃபுல் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் 2002ல் கேட்குறாங்க. 2002ல் எங்கே ஓட்டு போடணும்? அவங்களுக்கு இதில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எங்கே மாறி குடி மாறி போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்கே இருந்ததுன்னு அவங்களுக்கே தெரியலை. நான் 35 வருஷமாக அங்கே இந்த ஏரியாவிலேருந்து பர்மா காலனிலேருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் 15 ஓட்டு இருக்குது சார். ஏன்னா 2002 ஓட்டை கேட்குறாங்க. எங்கள் இது அந்த லிஸ்ட்லேயே இல்லை. நானும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். முகாம் போட்டிருக்காங்க. முகாமில் போட்டு அந்த பேரே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. நாங்கள்லாம் என்ன செய்கிறது? ஓட்டு போடுறதா இல்லை என்ன செய்கிறது? எங்கள் ஓட்டு அப்போ இல்லையா? பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் கோம்பை தோட்டம் பகுதியில் 180வது பாகம் அந்த பூத்தே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 2002ல் வந்து 800 ஓட்டு இருக்குது. அந்த 800 ஓட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டுக்கு மேலே வரும். அது வந்து சுத்தமாக வந்து பூத்து இது இல்லை, பட்டியலும் இல்லை. ஆன்லைன்லேயும் தொலாவி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல.